கைஸ் இந்த சார்ஜர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், யூனிவர்சல். எல்லா காருக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். என் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுற இடம் இங்கே இருக்குது, சில காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், ஏன்னா கீர் நாப் இங்கே இருக்கனால இங்கே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, என் காரில் சீட் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே கேபிள் வைக்கும்போது கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. ஓகேங்களா, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. பாருங்கள், இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 கேபிள் கிட்ட மாற்றிட்டேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, இது ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க, மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ப்ராடக்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு சார்ஜர் போட்டு உங்கள் காருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பிக்கலாம். இப்போ என் காருக்கு இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உள்ளே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இடிக்காது, அந்த அளவுக்கு இருக்கா. சில காருக்கு வேணும்னும் போது இப்படி மாற்றிக்கலாம், இல்லை ஆப்போசிட்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேபிள் இதிலே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் 1 மீட்டர் நினைக்கிறோம், 1 மீட்டருக்கான கேபிள் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் போட்டு யூஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இப்போ நம்ம இழுக்கிறேன்னா பாருங்க, நான் இழுக்க வந்துச்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டவொடனே நின்றுடும். எவ்வளோ தூரம் வேணுமோ இன்னும் கூட இழுக்கலாம், பட் எவ்வளோ தூரம் வேணுமோ நின்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திருப்பி புல் பண்ணிட்டு விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. கரெக்டாக அந்த ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா போய் உக்காஞ்சிடுது. ஓகேங்களா, பார்த்திங்கனாலே தெரியும். இதில் C டைப் ப்ளஸ் ஐஃபோனுக்கும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் ஃபார் மணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார் ஆன் பண்ணும்போது எத்தனை வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடும். ஓகேங்களா, இப்போ நான் கார் ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 12.5 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதிலே காட்டிடும். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதெல்லாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.